நம்ம வந்து இப்போ பண்ணிடுறது வந்து நீர் துளி விவசாயம். ஆஃப் பண்ணுப்பா. ஏய் ஆஃப் பண்ண ஆஃப் பண்ண ஆஃப் பண்ண எதை ஆன் பண்ணாத. நீர் துளி தெளிப்பான் முறை சார். இது வந்து எப்படின்னா ஸ்ப்ரிங்க்லர் அப்படின்னு சொல்லுவோம். பட்டர்ஃப்ளை பாருங்கள், இதில் முத்து அந்த செடியில் வந்து தண்ணி பட்டிருக்கோம். நம்ம செயற்கை மழை துளி உண்டு பண்ணுறோம் இல்லையா, அதனோட டெமோ காட்டுறதுக்கோசரம் இதை நாங்கள் செடியை வந்து வைக்கலாம்னு நினைக்கோன்னா அது பசங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணுங்கிறதுக்கோசரமே இந்த வீடியோ வந்து நம்ம பண்ணியிருக்கோம் சார். அதனால் வந்து இந்த நீர்த்துளி தெளிப்பான் எதுக்கானு கேட்டிங்கன்னா, பூமி வந்து குளிர்ச்சி ஆகும். பாருங்கள், அந்த முத்தா இலையை வந்து இதில் இருக்க பாருங்கள், நீர்த்துளி, சிறு நீர்த்துளி தெளிப்பான். இது பேர் வந்து இதில் இருக்கிற இந்த ஸ்ப்ரிங்க்லர்னுடைய பேர் வந்து சிறு நீர்த்துளி தெளிப்பான். இது வந்து ஏக்கர் கணக்கில் செய்யலாம் சார். இப்போ டெமோ காட்ட சொன்னாங்க மேடம் வந்து, அதுக்கோசரம் வந்து நம்ம ஸ்கூலில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒன்று நம்ம பண்ணியிருக்கோம் சார். இது வந்து இப்போதைக்கு செடி வச்சுருக்கீங்க அப்படியே நான் ஓரமரம் வச்சு கொடுக்கணும், ஃபஸ்ட்டு டெமோ காட்டிட்டு உங்களுக்கு வச்சு தரேன்னு சொல்லி இது செஞ்சுருக்கு சார். சின்னதாக எங்களால் முடிஞ்ச ஒரு மினி மோட்டார் வச்சு ஒரு பவர் ஸ்ப்ரேயர் வச்சு அது ப்ரெஷர் எப்படி அது போகணும், தண்ணி எவ்வளோ தூரம் தெளிக்கணும். இது வந்து சிறு நீர் துளி தெளிப்பானில் வந்து கூலிங் தன்மை அதிகம், குளிர்ச்சியே அதிகம். அந்த ஒரே காரணத்துக்காக தான் இதை வந்து பசங்களுக்கு வந்து ஊக்கமாக வந்து செய்யணுங்கிறது என்னோடய எண்ணம். நம்ம சொட்டு நீரில் வந்து என்ன ஆகும்னா, வெப்பச்சலனம் அப்படின்னு சொல்கிறீங்களா, வேக்காட்டு நோய் அது வந்து அதிகமாக இருக்கும், பயிர் வந்து தெளிவாக வராது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் தெளிப்பு நீர் பாசனத்தை வந்து முக்கியத்துவமாக வந்து வருங்காலத்துக்கு இது தேவை இருக்கிறதுனால இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக வந்து இவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன் சார். இது ஒரு சும்மா டெமோவுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இன்னும் அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இதை நட்டு காட்டுங்க அப்படின்னு கேட்டாங்க. நட்டு காட்ட வேண்டியதுதான். ஏன்னா சிறு நீர் துளி தெளிப்பான்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்கோம், குறைஞ்ச ஒரு 20 அடிக்கு 20 அடி ப்ரெஷர் அந்த அளவு கொடுக்கணும். 2 குடம் தண்ணி தான் இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்க தண்ணி வந்து இப்போ பசங்க நிற்கிற இடத்துக்கும் அப்படியே இந்த காம்பவுண்ட் வாலுக்கு கணக்கு பண்ணால் அவருங்க அந்த தெளிப்பு நீர் தெளித்து தெரியும். அந்த 20 அடிக்கு 20 அடி ஒரு ஸ்ப்ரிங்க்லர் வந்து பாயும். அதுமாரி ஒரு 40-100 ஸ்ப்ரிங்க்லர் இருந்து போட்டோம்னா தண்ணி தெளிப்பு முறையில் வந்து நம்மளோட டைமிங் வந்து மிச்சப்படுத்தலாம். ஈவினிங் டைமில் தண்ணி கட்டிக்கலாம், டைமிங் வந்து மற்ற வேலைக்கு போகலாம். அது ஒரே காரணத்துக்காக தான் நான் இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணி நான் செய்யணுங்கிறதுக்கோசரமே மேடம்கிட்ட கேட்டுட்டு இப்போ வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன் சார். தம்பி ஆன் பண்ணுப்பா.